ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ரேசன் சாரியில் பார்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ப்ளைன் ஃபேப்ரிக்கில் ஃபீடிங் மேக்ஸி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதில் சென்டராக இந்த ஃப்ளவர் மேக் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன். அந்த பேட்ச் ஒர்க் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளைன் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங் வைக்கணும். இப்போது அந்த ட்ராயிங்கில் அவுட்லைன் ஃபுல்லாகவே டிசி மார்க்கரால் மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு பின் பண்ணிவிட்டு லைனிங்கை லைட்டாக தட்டி எடுத்திங்கன்னா அதில் அப்படியே அச்சு விழும். அந்த அச்சு மேலே மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணும்போது அவுட்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்னர்லாம் பார்த்து கரெக்டாக நிறுத்தி திருப்பி தைச்சிட்டு வரணும். அது என்ன வளைவுகளாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீட்டாக தைச்சி கொண்டு வரணும். அப்போ தான் அவுட்லுக் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். டிசைன் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ, ஏதாவது வேறு ஃப்ளவர், சன்ஃப்ளவர் அந்த மாதிரி போடுறதுனா கூட போடலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ட்ராயிங்காக எடுத்து பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தைச்சி ஃபினிஷ் பண்ணலாம். அவுட்லைனில் ஒரு 1/2 இன்ச் போல் விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணுறேன். நான் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு என்கிட்ட. அதனால் டிசைனுக்கு தேவையான துணி அப்படியே எடுத்து அதில் ட்ராயிங் பண்ணி தைச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இதே கேன்வாஸ்லேயும் தைக்கலாம். ஆனால் லைனிங் ஃபேப்ரிக்கில் தைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ அந்த 1/2 இன்ச்சில் சின்னதாக நாச் பண்ணிட்டு வரேன். ஒரு 1/2 இன்ச் தள்ளி வெளிப்பக்கமாக இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா கூர்மையாக இருக்க பகுதியை லைட்டாக கட் பண்ணி கூட விட்டுருங்க, தையலுக்கு படாமல். அப்போ தான் அந்த கார்னர் எல்லாமே அப்படியே நீட்டாக பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம தையல் போடுறங்காட்டிக்கு பிரிஞ்செல்லாம் வராது. அதனால் தையலுக்கும் படாமல் எவ்வளோ தூரம் உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நாச் பண்ணால் மட்டும்தான் அந்த டிசைனோட அவுட்லுக் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். ஏன்னா நிறைய வளைவு நெளிவுகள் நிறையா இருக்குது. அதனால் இப்போது லைனிங்கோட சென்டரில் எடுத்து லைட்டாக சிசரில் வச்சு இந்த பக்கம் ஒரு 1 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1 இன்ச், அவ்வளோதான். இதை விடவே உங்களால் சின்னதாக கட் பண்ண முடிஞ்சாலும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போது ஒரு பார்ட்டாக லைட்டாக கை வச்சு வெளியே எடுத்து விட்டுட்டு வரணும். இப்போது நம்ம வரைஞ்ச அவுட்லைன் அந்த ட்ராயிங் நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக எடுத்து விடணும். ட்ராயிங் பண்ணும்போது கிளாஸ் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். டிசி மார்க்கர் யூஸ் பண்ண வேண்டாம். டிசி மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அழியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. டிசைன் ஒரு மாதிரி கொலாப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் டெய்லர்ஸ் கொஞ்சம் கிளாஸ் பென்சில் யூஸ் பண்ணுங்கள் மார்க் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே தையல் போடுவோம். இந்த கிளாஸ் பென்சிலில் வரைஞ்ச மார்க் போயிடும். அதனால் அந்த கிளாஸ் பென்சில் வெளியே தெரியாது. இப்போ நான் மிஷின் த்ரெட்டில் ப்ரௌன் கலரில் அந்த மேக்ஸியோட கலர்லேயே ஒரு 5 லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதான் உங்களுக்கு இவ்வளோ டார்க்காக தெரியுது. அந்த லைன் எல்லாமே உள்ளே வரைஞ்சிருக்க அந்த ட்ராயிங்கில் அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் தையல் போட்டிருக்கேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வச்சுட்டு அவுட்லைனில் அதே த்ரெட்டில் உள்ளே நான் என்ன கலர் த்ரெட்டு கொடுத்துருக்கணும் அதே த்ரெட்டில் அவுட்லைன் ஃபுல்லாக வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் தைச்சிட்டு வரேன். இங்கேயும் நீங்கள் 2 தையல் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாகவே தைக்கணும்னு அவசியம் இல்லை. அவுட்லைன் தைச்சாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஃபுல்லாக தைக்கணுன்னாலும் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே உள்பக்கம் அந்த ரோஸோட உள்ள சென்ட்ரு பகுதி வரைக்குமே நல்லா நீட்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 தையல் 2 டைம்ஸ் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக அவுட்லுக் நல்லா கிடைக்கும்.
நான் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் சரி அந்த ட்ரெஸ் வந்து ப்ளைனாக இருக்கே ஏதாவது ஒன்று கான்ட்ராஸ்ட்டாக கொடுப்போன்னு சொல்லி தான் இந்த பேட்ச் ஒர்க் வந்து நான் ரெடி பண்ணேன். எனக்கு